மணவெளி பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் எடுத்த சீரிய முயற்சியின் காரணமாக மணவெளி சுடலை வீதி பரமச்சி நகரில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை எடுத்தனர். அதன்படி பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றின் பயன்பாட்டை சட்டப்பேரவைத் தலைவர் இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த புதிய ஆழ்துளை குடிநீர் கிணற்றால் அப்பகுதியில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவர். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சிவானந்தம், அரியாங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை அரசு ஆரம்பப் பள்ளி மற்றும் ராஜா நகர் அரசு ஆரம்ப பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான பணம், பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், அப்பகுதிகளை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். உங்களுக்கு நான் யாரும் தெரியுமா? என் பேரு நேரு. நான் உங்க கூட உங்களுடைய அப்பா அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதனால உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதனால நான் நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னாக்கா, ஆசிரியர் சொல்படி, தலைமை சொல்படி, பெற்றோர் சொல்படி நீங்க கேட்டு நடந்து ஒழுக்கமா படிக்கணும். அதுதான் உங்களுடைய ஒரே எண்ணம், ஒரே குறிக்கோளா இருக்கணும். அதனால நீங்க படிக்கிறது மூலியமா தான் உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே நேரத்துல உங்களை சந்தோஷமா வச்சிருப்பாங்க உங்க பெற்றோர். நீங்க நல்லா படிச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நல்லா படிச்சீங்கன்னா அரசாங்கமே உங்களுக்கு தேவையான எல்லா சலுகையும் கொடுக்கும். நல்ல பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கிறீங்கன்றது எண்ணத்தை நீங்க உருவாக்கின்னு நல்லா படிக்கணும். தேங்க்யூ சார். அரியாங்குப்பம் மற்றும் முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சீரமைப்பு பணிகள் செய்வதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்து அப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மேலும் பல புதிய கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்ட அவர் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்ட செயல் பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் மருத்துவர் மேனகா, மருத்துவர் தாரணி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். லீ மோட்டார் பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். லீ மோட்டார் பாண்டிச்சேரி இருசக்கர வாகன வாடகை விடுவோர் சங்க திறப்பு விழா ஹோட்டல் கிரீன் பேலஸ் எதிரில் உள்ள JVR மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழர் களம் மாநில செயலாளர் அழகர், சங்க ஆலோசகர் கோபி, சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், துணைத் தலைவர் பிரபு, செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜெயபிரகாஷ், தங்கராசு, செயற்குழு உறுப்பினர் குணசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு சுற்றுலாவுக்கு ஒரு சிறந்த இடமாக எழுந்து நம்ம அனைவரும் அறிவிக்கிறோம். அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம் புதுச்சேரியிலே மேம்படுத்த வேண்டும் என்ற எல்லோருடைய கோரிக்கையில் குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகள் அவர்கள் எளிமையாக நடமாடக்கூடிய ஒரு அங்கம் வைக்க வேண்டும் என்றால் அது இந்த வாடகை இருசக்கரத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதை முறைப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். குறிப்பாக இந்த தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பான விஷயத்தில் நீங்கள் நிறையா உறுதி எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் காவல் ஆய்வாளர்களுக்கும் தெரியும், நிறைய ஆக்சிடென்ட்டு நம்ம பகுதியில் நடக்குது. அதுக்கு தேவையான விழிப்புணர்வும் அவருக்கான இந்த ஹெல்மெட் இல்லாத பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வாடகை நிலையம் நடத்துகிறவங்க
அதை சுற்றுலா பயணிக்கு அறிவுறுத்துங்க. முதல் நீங்கள் ஹெல்மெட் போடாத அந்த வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க. ரெண்டாவது அவங்கக்கிட்ட இருக்கிற லைசன்ஸை முறைப்படி இருக்குதான்னு பார்த்து கொடுங்க. ஆதார் கார்டு மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டு அதே நேரத்தில் இது ஒரு சேவையாக நம்ம செய்யணுன்றத நான் உங்கள்கிட்ட வலியுறுத்துறேன். உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் இளம் தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி பிறந்தநாளையொட்டி அண்ணா சாலையில் குடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி வட்டார தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாநில நிர்வாகிகள் பாபுலால், வேல்முருகன், சகுந்தலா ஆகியோர் முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், தேவதாஸ் கலந்து கொண்டு அண்ணா சாலையில் காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி ஜான் அலெக்சாண்டர், வட்டார நிர்வாகிகள் புகழேந்தி, அருள்மரியநாதன், சிவாஜிராவ், பாலாஜி, லயன், அசோக், மோகன், கிருஷ்ணராஜ், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஐயப்பன், ராஜேஷ் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர். சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திரு வெங்கடம் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், உள்ளா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடைகள் போதிய பராமரிப்பின்றி பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் பல இடங்களில் அடைப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வழிந்து துர்நாற்றத்தோடு கழிவுநீர் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் ஓடுவதால் பொதுத்தொகுதி மக்கள் கடுமையாக அவதிக்கு ஆளாகினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் பல்வேறு பகுதிகளில் உடைந்தும் அடைப்புகள் ஏற்பட்டு பாதாள சாக்கடை தொட்டிகள் நிரம்பி வடிந்து துர்நாற்றத்துடன் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. பலமுறை இது பற்றி புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட சம்பவம் போல் முத்தியால்பேட்டையில் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதாள சாக்கடைகளை தூர்வாரி சரி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதுகுறித்து நந்தா சரவணன் கூறும்போது, எல்லா ட்ரைனேஜும் அடிச்சுட்டு வழிஞ்சிட்டு இருக்கிறது படமாக எடுத்து காட்டியிருக்கோம். சி உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் ஒரு தேதி நான் நேராக விசிட் பண்ணுறேன், உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லிட்டு சி சொல்லியிருக்காரு. ரெட்டியார்பாளையத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து மக்கள் பீதி அடிச்சிருக்காங்க, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏதாவது நம்ம தொகுதியில் நடந்துருமான்றதால் தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அதை தலைமைக்கு தெரிவிச்சிருக்கேன். உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். புதுவை பார்மசி கவுன்சிலின் சான்றிதழ் வழங்கும் சிறப்பு முகாம் புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இதில் அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரி மற்றும் வெங்கடேஸ்வரா காலேஜ் மருந்தியல் கல்லூரியில் 2024ஆம் கல்வியாண்டில் மருந்தியல் படித்து முடித்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சிவில், மருந்தியல் கட்டுப்பாட்டு துறை மற்றும் லைசன்சிங் அதிகாரியுமான டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி தாசில்தார் பிருத்வி ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் சென்ட்ரல் கவுன்சில் உறுப்பினர் அன்னை தெரசா மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் கோபால் அவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பார்மசி கவுன்சிலின் பதிவாளர் பாலமுருகன் மருந்தாளுநர்களின் உறுதி பத்திரத்தை வாசிக்க அனைத்து மருந்தாளுநர்களும் பின்பற்றி மருந்தாளுநரின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ், தலைவர் ஜெகநாதன், பதிவாளர் பாலமுருகன், செயற்குழு உறுப்பினர் விமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் துணைத் தலைவர் வினோத்குமார் நன்றி கூறினார். அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக பிரமுகர் ஜீவானந்தம் இவரது பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்தநாளை ஒட்டி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில்
அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் ஜீவாவிற்கு பொன்னாடை போற்றி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்பொழுது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 57 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியாக மொத்தம் ரூபாய் 80 லட்சத்திற்கான தவணை தொகைக்கான நிதியாணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான நிதியாணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயலர் ராஜா கிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, கள ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக வாயிலில் புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் அரசு ஊழியர் சமையல் இனத்துடன் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் பொன்னி தலைமையில் ஆலோசகர் தினகரன், ஜெசந்தா, மேரி, சந்தியா, மஞ்சுளா, பிரியதர்ஷினி மற்றும் ராதாகிருஷ்ணன், கிறிஸ்தவப்பர் ஆகியோர் முன்னிலையில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரி மற்றும் ஊழியர்களின் விதிமீறிய முரண்பாடான செயல்பாட்டை கண்டித்து கோஷமிட்டபடி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிறைவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் நன்றி உரையாற்றினார். இதுபற்றி ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்களின் சங்க தலைவி தீபம் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் கூறுகையில், அநாகரிகமா பேசுறாங்க. அதாவது அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அறிவு இல்லையா, அசிங்கமா இல்லையாங்கிறாங்க. நாங்கள் எங்கள் சைடு இருக்க உண்மையை எடுத்து கூறி அதை சொல்லணும். சவுண்டாக பேசுகிறப்ப வாயை மூடு, அட்லீஸ்ட் நீ ஒரு சிபி ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி வெளில போ. அப்போ வீடியோ ஆஃபீஸர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. வெளில போனால் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒர்க்குக்காக நான் இங்கே வரல. 40 குழு, 650 மெம்பர், அந்த 650 குடும்பங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதியாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் என்னை வெளில போன்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு 15ஆம் நாள் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் காளி தேவியும் களப்பலியும் என்ற பாரத சொற்பொழிவு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அபிமன்யு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வீதி உலா மாட வீதி வழியாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் வட்டம் பால் வியாபாரிகள் சங்கத்தினர் செய்திருந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகரின் பிரதான சாலையாக புஸ்ஸி வீதி உள்ளது. இந்த சாலையில் மிஷன் வீதி சந்திப்பு அருகே திடீரென்று சாலை உள்வாங்கி பள்ளம் ஏற்பட்டது. சுமார் 4 அடி ஆழம், 4 அடி அகலத்தில் பள்ளம் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த பள்ளத்தில் யாரும் சிக்கவில்லை. திடீரென்று பள்ளம் ஏற்பட்டதால் அந்த வழியாக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து பார்வையிட்டனர். ஏற்கனவே பாதாள சாக்கடை அதன் அருகில் செல்லும் நிலையில் மண் உள்வாங்கி திடீர் பள்ளம் ஏற்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளத்தை சுற்றி தடுப்புகள் வைத்து போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. இரவோடு இரவாக பள்ளத்தை மூடி சரி செய்யும் பணி நடந்து வருகிறது. வழுதாவூர் சாலையில் இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அந்த ஏடிஎம்மில் திடீரென மிக சத்தமாக அலாரம் ஒலிக்க துவங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வங்கி டோல் ஃப்ரீ எண்ணிற்கு அழைத்துள்ளனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். இதுகுறித்து ஏடிஎம் மையத்திற்கு வந்த வங்கியின் மேலாளர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நபர் ஏசியில் படுத்து உறங்குவதை கண்டனர். அவரை எழுப்பி ஏடிஎம் மையத்திற்கு வெளியே அனுப்பிவிட்டு ஒலித்துக் கொண்டிருந்த அலாரத்தை நிறுத்தினர். தொடர்ந்து அங்கு வந்த தன்வந்திரி நகர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏடிஎம் மையத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றி வரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் அவ்வப்போது ஏசி காற்றுக்காக அப்பகுதியில் உள்ள ஏடிஎம்களில் உறங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதாக தெரிய வந்தது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் சேர்க்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக அலாரம் அடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் 6ஆம் நாள் திருவிழாவை வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் யானை வாகன திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பெருமாள் உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் யானை வாகனத்தில் தீபாராதனை மற்றும் முன் அலங்காரத்துடன் மங்கள வாத்தியம் ஒலிக்க பஜனை கானத்துடன் வான வேடிக்கை முழங்க திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து திருவீதி உலாவில் முருகம்பாக்கம் நம்மாழ்வார் பஜனை குழுவினர் பஜனைகள் மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழு செய்திருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிப்பாளையம் மயிலம் பாதையில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார். உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாகூர் தொகுதி கன்னிக்கோவில் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மணவாளன் தலைமையில் பாகூர் தொகுதி துணைத் தலைவர் தாண்டவராயன், அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், கோவிந்தன், சக்திவேல், குமார், பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் செந்தில், சத்யசீலன், ராம்ஜி, சரத்பாபு, சிவா, மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை பாகூர் பண்ணை தகவல் மற்றும் வேளாண் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் மண் மாதிரி சேகரிப்பு செயல் விளக்க முகாம் பாகூர் வேளாண் உழவர் உதவியகத்தில் நடைபெற்றது. பாகூர் வேளாண் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் பரமநாதன் அனைவரையும் வரவேற்று விவசாய வயல்களில் GPS கருவி உதவியுடன் மண் மாதிரி எடுக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாகூர்கோட்ட துணை வேளாண் இயக்குநர் குமாரவேலு தலைமையேற்று பேருரை ஆற்ற வேதியியல் பிரிவு இணை வேளாண் இயக்குநர் தனசேகரன் மண் மாதிரி சேகரிப்பு செயல் விளக்க முகாமினை துவக்கி வைத்து பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் நிர்வாகம் என்ற தலைப்பிலும் உரையாற்றினார். துணை வேளாண் இயக்குநர் சிவசுப்பிரமணியன் மண்ணல் காரத்தன்மை மற்றும் அமிலத்தன்மை நிர்வாகம் என்ற தலைப்பில் பயிற்சி அளித்தார். வேதியியல் பிரிவு வேளாண் அலுவலர் அனுப்குமார் தலைமையிலான குழுவினர் விவசாயிகள் GPS கருவி உதவியுடன் விவசாய நிலங்களில் மண் மாதிரி சேகரிக்கும் செயல் விளக்கத்தை விவசாயிகளின் வயல்களில் நேரடியாக செய்து காண்பித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக வட்டார வளர்ச்சி மேலாளர் ஆறுமுகம் நன்றியுரையாற்றினார். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் முத்துக்குமரன், செயல் விளக்கு உதவியாளர்கள் கிருபாசங்கர், குணசீலன் மற்றும் செல்வமணி ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த முருகேசன் என்பவரது 1.5 வயது ஆண் குழந்தை தக்ஷன் திடீரென்று காணாமல் போனார். இதுகுறித்து திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் அளித்த புகாரினை தொடர்ந்து குழந்தையை போலீசார் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்த நிலையில் 8 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை மாயமான வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் சடலமாக குழந்தையின் உடல் மிதந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த குழந்தையின் உடலை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த குழந்தை
ஒரு 5:30 மணி வாக்கில் வந்து அவர் வந்து இறந்த நிலையில் கிடந்தார். எந்த இடத்துலன்னா அது வந்து கடற்கரைக்கும் ஆறும் வந்து கூடுற அந்த முகத்துவாரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து இறந்து கிடந்தார். அதை இமிடியேட்டாக வந்து போலீஸு பொதுமக்களுடைய துரித நடவடிக்கைகளுக்காலும் போலீஸோட துரித நடவடிக்கைகளுக்காலும் அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் வந்து அவர் இறந்த நிலைமையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மதகடிப்பட்டு திருக்கனூர் சாலையில் கலைத்தீத்தால் குப்பத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொழிற்சங்கத்தினை தொடங்கி நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் முன்பு ஜன்னத்திற்கு மேற்பட்ட வழக்குகள் தொழிற்சங்கம் நடத்தி வருகின்றது. தொழிலாளர் சமரச அதிகாரி அலுவலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்து இருந்தனர். தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் திடீரென்று அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் செயல்பாடு நிர்வாகத்திற்கு ஆதரவாக உள்ளதென கண்டனம் தெரிவித்து தொழிலாளர் சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தொழிலாளர் உதவி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் ரமேஷு, மகேந்திரன், ஜெயக்குமார், ஈட்டன் பாஸ்கர், ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில், ராமதாஸ் அனைவரும் பங்கேற்றனர். தொழிலாளர்களை சாவடிக்கிற துறையாக தான் இந்த தொழிலாளர் துறை இருக்குது. ரொம்ப கோபத்தில் வேகத்தில் பேசுகிறாங்க. உண்மையுமே ஈத்து மூடுங்க, இது முதலாளி துறையை மாற்றுங்க. எதுக்கு டிஎல்சி, எதுக்கு தொழிலாளர் துறை சமரச அதிகாரி வெங்கடேசன்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 வழக்குங்க. ஹைப்ரோ செராமிக்ஸ் கழித்தீத்தால் போகிறதுல 5 வழக்கு. திங்கக்கிழமை போட்ட வழக்கு வந்து திங்கக்கிழமை பக்கிரத்து பண்டிகை லீவுன்னு சொல்லி இன்னைக்கு போட்டாங்க. 5 வழக்கு. தொழிலாளியை வந்து பாதுகாக்கப்பட்ட தொழிலாளிக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு, தொழிலாளிக்கு போனஸ் வழங்கணும் ஒரு வழக்கு, தொழிலாளிக்கு 2023 ஊதிய வழங்கணும் ஒரு வழக்கு, கம்பெனியில் டிஸ்பியூட் போயிட்டா கூட புதுசாக தொழிலாளி வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு. இப்படிப்பட்ட 5 வழக்கை போட்டுக்கிட்டு எங்களை பாதுகாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தொழிலாளிங்க தொழிற்சங்கமும் காலங்காலமாக அந்த 1 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலாளர் அழைஞ்சிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற தொழிலாளர் துறை சமரச அதிகாரி வெங்கடேசன் முதல்ல இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துங்க. 11:30 மணிக்கு வந்து உட்காராரு. இன்னைக்கு 5 வழக்கு. 5 வழக்குல காலங்காலத்தில் 9 மணிக்கே வந்து நிர்வாகம் வந்து வழக்கு ஆஜராகாம லெட்டர் கொடுத்து போறாங்க. வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ ஆண்டாள் அலங்காரத்தில் ஹம்ச வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாராதனை, பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்ட சோடச உபகாரம் மற்றும் கும்ப தீபம், கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.